கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் கடும் அமளி நிலவுகிறது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பாக அங்கிருக்கும் செய்தியாளர் மார்ட்டினிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மார்ட்டின், என்ன காரணத்திற்காக அமளி ஏற்பட்டிருக்கிறது? இன்னைக்கு 2016ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதை நிதிக்குழு தலைவர் பிரபாகரன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்பொழுது இந்த பட்ஜெட் படித்து முடிக்கப்பட்டதுமே திமுக உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளாக ஒரே இதை போன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்து மேயர் இருக்கக்கூடிய மேதை அறிக்கை சென்றார்கள். அப்பொழுது அங்கே சென்றவுடனே மேயர் அங்கிருந்து வெளியேறினார். எதிர்கட்சி உறுப்பினர்கள், திமுக மன்ற உறுப்பினர்கள் மேதை மீது ஏறி இந்த தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான நிதிநிலை அறிக்கை தான் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எந்த மாற்றம் இல்லை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பு பதிவு செய்யறதுக்குள்ள மேயர் மற்றும் கமிஷனர் வெளியே போயிட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போது கோவை மாமன்றத்திற்கு வெளியே திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் சம்பவத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த எந்த விவாதத்துக்கான எந்த நேரமும் ஒதுக்கப்படவில்லை. பழையதே புதிதாகவும் புத்தகம் மட்டும் பிரிண்ட் அடிக்க புதிதாக அச்சடிக்கப்பட்டுள்ளது என்று இவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கிடையே இவர்கள் மேடை ஏறிய பொழுது திமுக மன்ற உறுப்பினர்கள் மேடை மீது அமர்ந்த பொழுது அங்கிருந்த மேஜைகள் தள்ளிவிடப்பட்டது, அங்கிருந்த கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டது. இதற்கிடையே இவர்கள் எப்படி இது போன்ற அராஜகத்தில் ஈடுபடலாம் என அதிமுக உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்கள் மோதி இப்பொழுது சண்டையிடும் காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து வருகிறார்கள். இருப்பினுமே தற்போது இருதரப்புமே மோதக்கூடிய ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த காட்சி தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்த்திகேயன், மன்றத்திற்கு வெளியே இரு கட்சி தொண்டர்களும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த பணி பாதியிலே இருக்கிறதா? அந்த 2016-2017 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டுக்கான விவாதம் செய்வதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று கூறிதான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது. தற்பொழுது திமுக உறுப்பினர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்களும் சாலைமர்கள், அதாவது மன்றத்திற்கு வெளியே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் இரு தரப்பையுமே சமாதானம் செய்து வருகிறார்கள். திமுக தரப்பினரே ஒரு தரப்பு காவலர்கள் அவர்கள் தனியாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக உறுப்பினர்களையும் கிட்டத்தட்ட இந்த மன்றத்திலே 80 உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள், மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் திமுக உறுப்பினர்கள் இங்கே இருப்பதால் இங்கே அவர்கள் இந்த அதிமுக உறுப்பினர்கள் அவர்கள் மீது தாக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் எறியப்பட்டது. காவல்துறையால் இவர்களை சமாளிக்கக்கூடிய சூழல் இங்கே நிலவவில்லை. ஏனென்றால் திமுகவும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள், அதிமுகவும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இரு தரப்பையும் சமாதானம் செய்யும் பணிகளை தற்சமயம் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக மன்றத்திலே பட்ஜெட் முழுமையாக தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய் அளவிற்கு பற்றாக்குறையுடன் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், மிக குறைவான எண்ணிக்கையிலேயே திமுக உறுப்பினர்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற வேண்டாம், மாமன்ற உறுப்பினர்கள் வெளியேற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை மேயர் தரப்பிலிருந்து பிறப்பிக்கவில்லையா? அவர்கள் வெளியே வராம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்காதா? இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது திமுக உறுப்பினர்களை இப்ப கைது செய்யப்பட்டு காட்சியை நான் பார்த்துட்டு இருக்கோம். திமுக உறுப்பினர்களை காவல்துறை கைது செய்கிற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக உறுப்பினர்கள் அவர்களை வெளியேறும்படி இங்கே கூச்சலிட்டு கொண்டிருக்காங்க. திமுக உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களை கைது செய்ய வேண்டும். காவல்துறை நடவடிக்கை தான் தற்போது இறங்கி இருக்கிறார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே இப்பொழுது கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே திமுக உறுப்பினர்களை காவல்துறை கைது செய்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்த்திகேயன், முன்னதாக அந்த மேயர் அமர்ந்திருக்கக்கூடிய மேடை மீது ஏறிய திமுக உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை மேயரிடம் கொடுப்பதாக அவர்கள் அறிவித்தார்கள். அந்த சமயம் அதிமுக உறுப்பினர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் திமுக உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினரும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக மேயர் அமரக்கூடிய மேஜை கீழே விழுந்தது. அதன் மீது வைக்கப்பட்டிருந்த கண்ணாடியும் உடைந்தது. இதனை பார்த்துதான் அதிமுக உறுப்பினர்கள் இதுபோன்ற அராஜகத்தில் திமுக ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்கள். இதற்கிடையே இரு தரப்பிற்குமே உள்ளே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதற்குள்ளாக திமுக உறுப்பினர் அனைவருமே அதிமுக உறுப்பினர்கள் மன்றத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள், அதாவது தள்ளிவிட்டார்கள். வெளியே வந்தவரிடம் நீங்கள் எப்படி இது போன்ற அரசாங்கத்தில் ஈடுபடலாம் என்று இருவருக்குமே மோதல் ஏற்பட்ட சமயத்தில் தான் தற்சமயம் இந்த காவல்துறை அவர்கள் சமாதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
காவல்துறையின் வாகனத்திலே திமுக உறுப்பினர்கள் ஏற்றப்பட்டு விட்டார்கள். அந்த வாகனம் இப்பொழுது தற்சமயம் இங்கிருந்து போகும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு தரப்புமே மிகவும் கடுமையான வார்த்தைகளால் ஒருவர் மாறி மாறி வசைபாடி கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கிறோம். அந்த வாகனத்தை முற்றுகையிட்டு அதிமுக உறுப்பினர்கள் தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன் கோவை மாநகராட்சியில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கடும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த திமுக உறுப்பினர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தீர்கள். நன்றி மாற்றம்.